ஹாய் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் ஜெனோ. இங்கே பாருங்கள், ப்ளவுஸில் நாட்டு தைப்போம் இல்லையா, சுடிதார் ப்ளவுஸில் இங்கே வச்சு கட்டுற நாட்டு, அது வந்து நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து எப்பயுமே 1 இன்ச்சு தான் இந்த அளவு எடுத்துக்கணும். இந்த 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 அகலம் வந்து 1 இன்ச்சு தான் இருக்கணும். இந்த நீளம் வந்து அரை மீட்டர் இருக்கணும். 2 சைடும் 1 மீட்டர் எடுத்து அரை மீட்டர் கட் பண்ணிக்கோங்க. இல்லை 1 மீட்டராகவே தைச்சி கூட திருப்பிக்கோங்க. இது இந்த சைஸ் இருக்கணும். இதில் நார்மல் சைஸு குஞ்சத்துக்கு இங்கே பாருங்கள், 3 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு, நேரம் 3 இன்ச்சு, இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கணும். 1 வைக்கணுன்னா 1 வச்சுக்கோங்க, 3 வைக்கணுன்னா 3 வெட்டிக்கோங்க. சரியா? இதுவே தடியாக இருக்கணும்னா 2 வச்சு முடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி 2 கூட வச்சிங்கன்னா இன்னும் தடியாக உங்களுக்கு தெரியும், வெயிட்டாக தெரியும். 2 கூட வச்சு பீஸை இல்லையா? வாங்க இப்போ நம்ம தைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது அரை மீட்ரு போதும் உங்களுக்கு. சின்னது போதும்ல, அரை மீட்ரு போதும். இங்கே பாருங்கள், இப்போ இதை வந்து நம்ம 1/4 இன்ச்சு மடிச்சிடறோம். அப்படி மடிச்சிடறோம். மடிச்சுட்டு இதை வருங்க, ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாதியாக 2 சரி சமமாக பாதியாக மடிச்சுட்டு இந்த அளவுக்கு இங்கே வைக்கணும். எது? இந்த அளவுக்கு நீடியில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, வச்சுட்டோமா? வச்சுட்டு ரஃப் அடிக்கணும். பாருங்கள், நல்லா ரஃப் அடிக்கணும், ஏன்னா பிரியக்கூடாது நம்ம திருப்பும் போது. ரஃப் அடிச்சிட்டோமா? உங்களை எடுத்து அருந்து விட்டது, கட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், அந்த துணி பாரு, அது நீங்கள் இங்கே வாங்க, இங்கே தான் தெரியும், நானும் தெரிய மாட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ லாங்காக கேட்குறீங்களே, அந்த துணி வந்து அவங்களுக்கு சின்னதாக இருக்குது, அந்த இதுக்கு சின்னதாக இருக்குதுன்னு இப்போ நம்ம பெருசாக எடுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து நல்லா பெருசாக இங்கே பாருங்கள். அப்படி வெட்டிக்கணும். வெட்டிட்டோமா? இந்த சைடும் லெவல் பண்ணிடணும். நாட்டு ரெடி பண்ணுறதுக்காக இந்த பீஸு. இப்போ 1 இன்ச்சு தானே உங்களுக்கு சொன்னேன், 2 இன்ச்சு வெட்டுறேன்னு பார்க்குறீங்களா? 2 சேர்த்து வெட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை இப்படி வெட்டி விட்டுறணும். வெட்டி விட்டுட்டு இதை 2 நாட்டு தைக்கணும். இங்கே பாருங்கள், இது ஒரு நாட்டுக்கு இவ்வளோ பெருசு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இதை மடித்து பாதியாக மடித்து இங்கே ஒரு நாட்டு தைக்கணும், இங்கே பாதியாக மடித்து இந்த சைடு ஒரு நாட்டு தைக்கணும். ஐடியா எப்படின்னு சொல்லி தரேன் கேளுங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக மடிச்சுட்டு இப்படி ஒரு தையல். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், பாருங்கள். அதான் 1 மீட்டருக்கு மேலே போடுறாங்க பெருசாக. நீங்கள் நிறுத்தி தையுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ இந்த ஓரத்தில் க்ளோஸ் பண்ணிடணும். இந்த ஓட்டையை அப்படி க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், ஓட்டை வரக்கூடாது. நல்லா ரஃப் அடித்து க்ளோஸ் பண்ணிடணும். அந்த 1/4 இன்ச்சு தச்ச இடத்துல ஓட்டை வரக்கூடாது. ரஃப் அடித்து எடுத்துட்டோமா? இங்கே பாருங்கள், நல்லா ஒரு சைடு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம், ஒரு சைடு ஓட்டை இருக்குது பாருங்கள். இந்த ஓட்டையில் தான் நம்ம குச்சி விட்டு எடுக்க போகிறோம். அப்போ இன்னொரு நாட்டு இங்கே பாருங்கள், இதில் ஒன்று 1 இன்ச்சாக வெட்டிக்கங்க, இல்லைன்னா 2 இன்ச்சாக வெட்டிக்கங்க. இங்கே பாருங்கள், இதில் 2 நாட்டா மேம்? ஆமாம், 2 நாட்டு பெரிய நாட்டாக கேட்குறாங்க அவங்க. 2 தச்சுட்டு கட் பண்ணி நடுப்புற கட்டிங் விடணும். இங்கே பாருங்கள், அழகாக இப்போ ஓட்டைக்கு ரஃப் அடிக்கணும், இல்லைன்னா ஓட்டை பிரிஞ்சுக்கிட்டே வந்துடும். இங்கே பாருங்கள், கெட்ட பக்கம் திருப்பி அடிக்கிறேன், அதையும் கவனிங்க. திருப்புனா நல்ல பக்கம் வரணும், நல்ல பக்கம் போட்டு அடிச்சிடாதீங்க, வேஸ்ட்டாக போய்டும் வேலை. நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் கெட்ட பக்கம் தைக்கிறேன் துணியை, புரியுதாப்பா? தைக்கிறது பெருசு இல்லை, அதை எடுக்க போகிறோம் பாருங்கள், அதுதான் இப்போ பெருசு. அப்போ க்ளோஸ் பண்ணணும். இந்த சைடு இந்த நாட்டுக்கு ரஃப் அடித்து க்ளோஸ் பண்ணணும்.
பக்கம் ஓட்டை இருக்கணும், ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணணும். ஆமாம், பாருங்கள் இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இப்படி கட்டிங் விடணும் சென்டரில். இந்த பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கணும். மேம் எப்படி பிடிச்சிருக்க? ஒன்று ஒன்று அருமையாக லட்டு மாதிரி சொல்லித்தரேன். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலன்னா என் நம்பருக்கு ஃபோன் போட்டு கேளுங்க. ஷார்ட்டில் என் நம்பரை கொடுத்துருக்கேன். நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுத்து எனக்கு ஃபோன் போட்டு கேளுங்க. டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணுறேன். லைவில் சொல்லிட்டா ஆளுங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கடைசியில் ஷார்ட்டில் நம்பர் கொடுத்துருக்கேன் லட்சுமி. அவங்களுக்கு அதை தேட முடியல. இப்போ 2 நாட்டு நம்ம தைச்சிட்டோம். இப்போ திருப்புற வேலை தான். கட் பண்ணிக்கடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல க்ளோஸ் தையல் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல வந்து இந்த ஊசியை குத்தி முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுட்டு லைட்டாக இங்கே பாருங்கள், இப்படி இழுத்தோம்னா இந்த இடம் உள்ளார போயிடும். அப்படியே இழுத்தோம்னா இங்கே பாருங்கள், பொறுமையாக லைட்டாக இழுக்கணும். இது திருப்பறத்துக்கு இது கூட இருக்குது, கம்பி கூட இருக்குது கடையில். பாருங்கள், அப்படி பிடிக்கணும். அது ஓட்டை நம்ம சின்னதாக செஞ்சுருக்கிறது கஷ்டமாக இருக்குது. அம்மா போவனாங்குது. இங்கெல்லாம் சின்னதாக இருக்குடா. பாருங்கள், ரொம்ப பொடிசாக இருக்குது இடம். போயிடு போயிடு போயிடு. ரொம்ப இழுத்தோம்னா இந்த வாரம் அறுந்துக்கும். நூல் அறுந்துக்குமே. ஆமாம், அதையும் பார்க்கணும். கட் பண்ணுவா மேம்? வேணாம் வேணாம் வேணாம், கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக உருவி கஷ்டப்பட்டு இங்கே பாருங்கள், மூஞ்ச பாருங்கள், வேர்வை சிந்தி வேலை செய்கிறேன். இங்கே பாருங்கள், அழகாக இன்னும் பிரட்டிட்டோம். இதுதான் அந்த கயிறு. இங்கே பாருங்கள், செமையா. இப்போ இங்கே பாருங்கள், இதை கட் பண்ணிடணும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு கயிறு இது. இவங்க வந்து இது வெளிப்பக்கம் பிசுறு இல்லாமல் இருக்குது பாருங்கள். பாருங்கள் கயிறு. இப்போ இதில் வந்து குஞ்சம் தைக்கணும். சரியா? இப்போ இன்னொரு கயிறு பிரட்டணும். 8 வந்துருச்சா? ஒரு நிமிஷம் இருக்குது. 1 நிமிஷம் இருக்கா? ஓகே, டன். இப்போ அடுத்த கயிறை பிரட்டுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நாளைய வீடியோவில் உங்களுக்கு டாட்டு போட்டுக்காங்க, குஞ்சம் காட்டுறேன். அடுத்தது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அந்த நாட்டை வந்து அப்படி இது உள்ளே போன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நுனி கையை பிடிச்சி இழுக்கணும். இங்கே பாருங்கள், அப்படி நுனி கையை பிடிச்சி, வரலன்னா லூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இழுக்கணும். இங்கே பாருங்கள், இப்படி போலாக இழுக்கணும். அப்போ தான் உள்ளே போகும். அது பாருங்கள், லைட்டாக ரொம்ப அழுத்தி இருந்தால் வராது. இங்கே பாருங்கள், போலாக இழுக்கணும். பாருங்க, இப்போ வரலையா? இதை கொஞ்சம் லூஸ் பண்ணி இந்த சைடு இழுத்து விட்டு செய்யணும். லைட்டாக அழுத்தி பிடிச்சிங்கன்னா வராது. இப்படி போலாக இழுக்கணும். ஏன்னா உள்ளே நம்ம 8:32 ஆயிடுச்சு. இவ்வளோ துணி உள்ளே வரும் இல்லைங்களா, அதனால தான். கட்பாட திருப்பிட்டோம் ஸ்டூடெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நாட்டு 2வது நாட்டு திருப்பிட்டோம். இதுக்கு குஞ்சம் வைக்கிறது வந்து அடுத்த கிளாஸில் உங்களுக்கு 3 அடுக்கு குஞ்சம் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். அதாவது ஊசியிலையும் திருப்பலாம். இங்கே பாருங்கள், இப்படி மோட்டை ஊசிலையும் திருப்பலாம், எம்மிங் ஊசிலையும் திருப்பலாம், இல்லை குச்சிலையும் திருப்பலாம், இல்லை கம்பிலையும் திருப்பலாம். ஓகே பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட தொடர்ச்சி காட்டுறேன். பாய்.